உன்னால முடியாது, நீ காலி, சினிமாவும் போச்சு, ரேசிங்கும் போச்சுன்னு இந்த உலகமே ஒரு மனுஷனை கேலி பண்ணாலும், இப்படியெல்லாம் பேசுறவங்களுக்கு பதில் பேச வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய வெற்றியும் மட்டும்தான் அவங்களுக்கு பதிலா இருக்கணும் அப்படின்னு, அவங்க எல்லாருக்கும் தன்னுடைய உழைப்பாலையும், தன்னுடைய தன்னம்பிக்கையாலையும் சாதிச்சு காட்டின நம்ம தல அஜித்தோட இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மெக்கானிக் ஷாப்ல வேலை, கார்மெண்ட்ஸ்ல வேலை, அப்புறம் மாடலிங்னு சின்ன சின்னதா ஆரம்பிச்ச பயணம் தான் அது. சினிமால எந்த பின்னணியும் இல்ல, கை கொடுக்க காட்ஃபாதரும் இல்ல. ஆரம்பத்துல தமிழ் கூட சரியா பேச தெரியல. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒன்னே ஒண்ணு ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி. அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் ஜெயிச்சாலும் அவருடைய உண்மையான காதல் ரேசிங் மேலே தான் இருக்குது. ஆனால் விதி விளையாடிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பைக் ஆக்சிடென்ட் நடக்குது. முதுகு பகுதியில் ஸ்பைனல் காலில் அடிப்படுது. இதுக்கு மேலே இவரால் எழுந்து நடக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. முதுகில் 1-2 இடத்துல இல்லை, 30க்கும் மேற்பட்ட இடங்கள்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. உடம்பு எல்லாமே தையலும் வலிகளும் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இந்நேரம் வீட்டுக்குள்ளே முடங்கியிருப்பான். ஆனால் அவர் தான் சாதாரண மனிதர் இல்லையே. விழுந்த இடத்துல இருந்து எழணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே சாதாரண மனிதன் கிடையாது, அசாத்தியமான மனிதன். அதை மாதிரி தான் நம்ம தல அஜித்தும். வலிகளை விட அவருடைய தன்னம்பிக்கை பெருசாக இருந்த காரணத்தினால படுத்த படுக்கையாக இருந்தவர் எழுந்து நின்று தன்னைத்தானே செதுக்கி கேமரா முன்னாடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸையே மிரள விட்டார். சினிமாவோட உச்சத்துக்கும் போறாரு. அதில் தான் அஜித்குமார் அல்டிமேட் ஸ்டாராக மாறுறாரு. ஆனால் மனசுக்குள்ளே இருந்த அந்த ரேசர் அஜித்குமார் மட்டும் சாகவே இல்லை. நம்ம எந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வயசை காட்டி காயங்களை காட்டி பேசினவங்களுக்கு முன்னாடி மறுபடியும் ரேசிங்கில் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனால் இந்த முறை வெறும் என்ட்ரி மட்டும் இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கலான என்ட்ரி. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ரேசிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துக்கிட்டு பதக்கங்களையும் வாங்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிறாரு. தன்னை எரிக்க பார்த்த காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை எப்படி மீண்டு பறந்து வந்து ஜெயிக்கணும் அப்படின்றத நிரூபிச்சு காட்டியிருக்காரு. உங்க லைஃப்ல இப்ப கஷ்டங்கள் இருக்கலாம், சோகங்கள் இருக்கலாம், உடம்புல வலிகள் இருக்கலாம், சுத்தி இருக்கிறவங்க உங்களை முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை வீழ்த்து நினைக்கிற இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வரணும் அப்படின்றத வாழ்ந்து காட்டினவர் தான் தல அஜித்குமார். உங்களை அழிக்க நினைக்கிற நெருப்புக்கு முன்னாடி நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆகலாம். அந்த நெருப்புல இருந்து எழுந்து வர்றதும் வராததும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ ஃபைனலா உங்களால முடியும்னு நீங்க நம்பினா இந்த உலகத்துல யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. தல ஸ்டைல்ல சொல்லணும்னா நெவர் எவர் கிவ் அப். டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது.